இப்போ ஜாயின்டிஸ் அதிகமாக இளைஞர்களை பாதிக்கக்கூடியதுக்கு ஒரு பெரிய காரணம் ஆல்கஹால் இன்டியூஸ்ட். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய பிலிருபின் பைல்ஸ், பித்து நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்து காமிலம்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த பைல் டக்டில் இருக்கக்கூடிய பிலிருபின் அப்படிங்கிறோட லெவல் வந்து நம்ம ரத்தத்தில் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கலரை வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது மஞ்சள் நிறமாக காணப்படும். அதைத்தான் ஹீமோலைட்டிக் ஜாயின்டிஸ் அப்படிம்பாங்க. நம்ம ரெட் பிளட் செல்ஸினுடைய ஹீமோலைசிஸ் ஆகிறதுனால நம்மளுடைய பிலிருபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஆகும்போது நம்ம உடல் வந்து மஞ்சள் நிறமாக மாறும். என்னென்ன காரணம்னால மஞ்சள் கம்மலி வருது? உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர், தண்ணினால கூட வரலாம். உணவு பழக்கங்கள், ஹை கலோரிஸில் எடுக்கும்போது உணவு பழக்கங்கள். பொதுவாகவே சித்த மருத்துவம் கால ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கால ஒழுக்கம்னா என்ன? ஒரு காலையில் என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், இரவு என்ன சாப்பிடணும், எவ்வளோ நேரம் ஒருத்தன் தூங்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது ஒரு காரணமாக இப்போ ஜாயின்டிஸ் அதிகமாக இளைஞர்களை பாதிக்கக்கூடியதுக்கு ஒரு பெரிய காரணம் ஆல்கஹால் இன்டியூஸ்ட் சிரோசிஸ் ஆஃப் த லிவர்னு சொல்லி. ஆல்கஹாலோட லெவலில் வந்து ஒரு லிமிட்டடுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக அருந்தும் பொழுது ஆல்கஹால் வந்து ஹெப்படோடாக்சிசிட்டி. சில மாத்திரைகள் சாப்பிட்டாலும், ஒரு பெயின் ரிமூவர் மாத்திரை மாதிரி சில மாத்திரைகள், சில மருந்துகள் அளவுக்கு அதிகமாக போனால், அதை தான் சித்த மருத்துவர் சொன்னால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஒரு லிமிட்டை தாண்டி சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க லிவர் அது பாதிக்கப்படலாம். சில நோய்களுக்கு துணை நோய்களாகவும் வரும். இப்போ சாதாரணமாக லெப்டோபைரோசிஸ்னு ஒரு காய்ச்சல், அதனால் மஞ்சள் காமாலை வரும்.